இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இங்க ஒருத்தர் போன் பேசிக்கிட்டே முன்னாடி நடந்து வரவங்கள கவனிக்காம அவங்கள இடிச்சிட்டு போறாரு. அப்போ அவரோட பர்சு கீழே விழுந்துருது. அத கூட கவனிக்காம போன் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டாரு. உடனே இந்த பொண்ணு கீழே கிடக்கிற அவரோட பர்ஸை எடுத்து பார்க்கிறா. அதுல நிறைய பணம் இருக்கு. உடனே இந்த பொண்ணு இந்த பர்ஸை அவர்கிட்டயே கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணி அவரை கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே ஓடுறா. ஒரு வழியா அவரும் திரும்பி பாத்துறாரு. உடனே இந்த பொண்ணு, சார் நீங்க உங்களோட பர்ஸை கீழே போட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி பர்ஸை அவர்கிட்ட கொடுக்கறா. அவரும் பர்ஸை கையில வாங்கிக்கிட்டு, சாரி மேடம், நான் போன் பேசிக்கிட்டே சரியா எதையும் கவனிக்கல, என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாரு. இந்த பொண்ணும் பரவாயில்ல ஷார்னு சொல்லிட்டு அவருடைய கையில இருக்க சாப்பாடு பொருட்களை பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணும் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல கையில வாங்கிக்கிட்டு, தம்பி என்னோட பசங்க வீட்டுல பசியோட இருப்பாங்க, உங்ககிட்ட இருக்க அந்த சிப்ஸ் பாக்கெட்டை கொடுக்க முடியுமான்னு கேக்குறான். உடனே அந்த பையனும், இந்த அக்கா நம்ம கிட்ட அவங்களுடைய வறுமையை மறைமுகமா சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கையில இருக்க போனை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறான். அந்த பொண்ணு அந்த போனை பார்த்துட்டு, நீங்க ஆர்மி ஆபீசரா அண்ணான்னு கேட்கிறாள். அந்த பையனும் ஆமான்னு சொல்லிட்டு கையில இருக்க சாப்பாட்டு பொருள்களை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறாரு. அந்த பொண்ணும் தன்னுடைய கையில இருந்து பேக்கை கீழே வைத்து விட்டு அந்த பையன் கிட்ட இருக்க சாப்பாடு பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு, ரொம்ப நன்றி தம்பின்னு சொல்லிட்டு கீழே வச்ச தன்னுடைய பேக்கை எடுக்காமல் அங்க இருந்து போறாள். அவங்க பேக்கை எடுக்காமல் போனதை பார்த்த இந்த பையனும் அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே போறான். இப்படியே இந்த பொண்ணோட வீட்டு வாடகை கொடுக்காததுனால இந்த வீட்டோட ஓனர் வந்து அந்த பெண்ணுடைய பையன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பையனும், சார் அம்மா கண்டிப்பா நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த பையனோட அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த வீட்டு ஓனர் கணவன் இல்லாத பொண்ணுன்னு கூட பார்க்காம வீட்டு வாடகையை கேட்டு அசிங்கமா திட்டுறாரு. பின்னாடியே வந்த இந்த ஆர்மி பையனும் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்க்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டு ஓனர் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தன்னுடைய பையனுக்காக எடுத்துட்டு வந்த சிப்ஸ் பாக்கெட் எல்லாத்தையும் தன்னுடைய பையன் கிட்ட கொடுக்கறாங்க. உடனே இந்த பையன் அந்த பொண்ணை கூப்பிட்டு, உங்க பேக்கை நீங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க அக்கா, இது கொடுத்துட்டு போகலாம்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு, இனிமே உங்க கஷ்டம் எல்லாம் தீந்துரும் அக்கா, உங்களுடைய பையன் நல்லா படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அந்த பொண்ணும் அந்த பேக்கை தன்னுடைய பையன் கிட்ட எடுத்துட்டு வந்து உள்ளார இருக்க எல்லா பொருட்களையும் வெளியே எடுக்கிறான். இவங்களுடைய வறுமையை பார்த்த இந்த ஆர்மி பையனும் அவனுடைய கையில இருந்த ஒரு பணக்கட்டை அந்த பேக்ல வச்சிருப்பான். இத கையில எடுத்து பார்த்த இந்த பொண்ணும் அந்த பையன் கிட்ட இருந்து பேக்கை வாங்கும் பொழுது, இனிமே உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துரும்னு சொன்னதை நினைச்சு பார்க்கிறார். கடவுள் மாதிரி அந்த பையன் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்றார். அந்த ஆர்மி ஆபீசர் பையன் இவங்களுக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.